1 கப் புழுங்கல் அரிசி, அதில் நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்லேயே வந்து பாதி அளவு வந்து பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம், தேவையான அளவு நெய். வெல்கம் டு மஞ்சுளாஸ் லைஃப் ஸ்டைலுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான பேபி ஃபுட் வந்து பார்க்க போகிறோம். வெயிட் கெய்னிங் ஃபுட்டு. இந்த ஃபுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு 6 மாதம் முதல் 1 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு பவுடர். அதை நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எந்த வாழைப்பழம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நேந்திரப்பழம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா இன்னும் வெயிட் கெய்னிங் ஆகும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பழம் பார்த்திங்கன்னா பூம்பழம் கொடுத்துருக்கேன். நான் என்னோடய குழந்தைக்கு ஃபஸ்ட்லேருந்தே பூம்பழம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நேந்திரப்பழமும் கொடுத்துருக்கேன். நேந்திரப்பழம் கொடுக்கும்போது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆக டைம் எடுத்துக்கும். இந்த பூம்பழம்ங்கிறது டைஜஸ்ட் ஆகிறது வந்து ஈஸியாகும். ஓகே, இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரிசி பருப்பு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் வாழைப்பழம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. பேன் வச்சுட்டு அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூனுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சூடாயிடுச்சுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க 1 ஸ்பூன் அரிசி பருப்பு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிளறி விட்டு கொதிக்கணும். இது சீக்கிரம் கட்டி ஆயிருங்க. பக்கத்துலேயே இருந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு செர்லாக் பவுடருங்க. நீங்கள் கடையில் வாங்க யூஸ் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து பேக்டு ஃபுட் கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதில் நிறைய எக்ஸ்பைரி டேட் இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே கண்ணு முன்னாடி ஆரோக்கியமான ஃபுட்டு கொடுக்கறது தான் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இதை நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 1 மந்த்துக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நான் 1 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்துட்டேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழ விழுதுகளை வந்து போட்டுக்கலாங்க. கஞ்சி ரெடியான ஸ்டேஜில் வந்து வாழைப்பழம் போட்டால் போதும். நான் வந்து அரை வாழைப்பழம் கட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் பவுடருக்கு அரை பழம் போட்டிங்கன்னா போதும். அதே இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் 3 வேளையுமே வந்து நெய் ஆட் பண்ணுறது பெட்டர். இது குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி அதிகமாகவும் வெயிட் கெயின் ஆவாங்க. நல்லா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஆற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஊற்றி விடுங்க. இந்த ஃபுட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நான் வெறும் அரிசி பருப்பு மட்டும் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃபுட்டாக நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து ஆப்பிள் நான் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். இது இனிப்பு இருக்கனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நல்லா இம்யூனிட்டியும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பூஸ்ட் ஆகும் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறனால. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா நான் வாழைப்பழமும் அரிசி பருப்பு கஞ்சோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுக்காம நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபுட் கொடுக்கறது பெட்டர். இதில் எந்த ஃபுட்டு கொடுத்தீங்கனாலும் அதில் நெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இந்த ஃபுட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மஞ்சுளாஸ் லைஃப் ஸ்டைல்.